வெல்கம் டு டாக்டர் மைத்திலிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் செல்ஃப் எஸ்டீம் என்ற தலைப்பிலேயே சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் செல்ஃப் எஸ்டீம் எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு. அப்போது சோஷியல் இன்டராக்ஷனில், சோஷியல் என்விரான்மெண்ட்டில் நம்மளோட நடை உடை பாவனைகள், நம்மளுடைய பழக்க நடத்தைகள் எப்படியெல்லாம் நம்ம வெளிக்காட்டுறோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த செல்ஃப் எஸ்டீம் என்ஹான்ஸ் ஆகும்னு நம்ம பார்த்தோம். இன் ரிலேஷன் டு தட், இன் கண்டினியூஷன் டு தட் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், நம்மளோட கன்ஸ்ட்ரக்டிவ் திங்கிங் இது எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது டாக்டர் அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. அதுக்கு பதில் கொடுக்குற அடிப்படையில் இதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கணும்னு சொன்னால், கன்ஸ்ட்ரக்டிவ் திங்கிங் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டை சிறு வயது முதலே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேட் சைல்ட்ஹுட்டில் 12-13 வயசு முதலே நம்ம இதை துவங்கினமான இந்த செல்ஃப் எஸ்டீமை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது ஒரு ஈஸியான, ஒரு எளிமையான ஒரு வழியாக அமையும். கன்ஸ்ட்ரக்டிவ் திங்கிங்கிறது என்ன? ஒரு விஷயத்தையும் எப்படியெல்லாம் நம்மளால் அணுக முடியும், என்னென்ன அப்ரோச் பண்ணினா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அதுக்கு என்ன பொருள் கிடைக்கும், இல்லை நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அதுக்கு என்ன ஒரு கிரெடென்ஷியல்ஸ் கிடைக்கும், நீங்கள் நல்லா செய்தன்னு சொல்லுவாங்களா, இல்லை பரவாயில்ல இதான் பண்ணேன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு. ஆனால் ஒரே தடவையில் ஒரு வேலையை தொடர்ந்து செய்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறோம், ஹவுஸ் கீப்பிங் வேலை வீட்டுக்குள்ளே செய்கிறோம், எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி டைடியாக மாப்பிங்லாம் போட்டு செய்கிறோம். அது முதல் அக்கேஷன் செய்யும்போதே நம்மளுக்கு சூப்பராக பண்ணினேன்னு சொல்ல மாட்டாங்கல்ல, பண்ணியிருக்க மாட்டோம். பிகாஸ் வி டோன்ட் ஹவ் த எக்ஸ்பீரியன்ஸ். திஸ் இஸ் அ நெய்வ். அப்போ தான் முதல்ல துவங்குறோம். அப்படின்னா ஓவர் த பீரியட், ஒரு வாரத்தில் 2 நாளைக்கு தொடச்சி க்ளீன் பண்ணுறது, ஒரு வாரத்தில் 3 நாளைக்கு பண்ணுறது, ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு டஸ்டிங் பண்ணுறது, ஒரு வாரத்தில் அப்படின்னு தொடர்ந்து இது போல் செய்துக்கிட்டு இருந்தால் ஓவர் த பீரியட் அட் த எண்ட் ஆஃப் 4th வீக் அப்படின்னு வைங்க, அப்போ நம்ம செய்திருக்கிறோம், நல்லா தான் செய்திருக்கிறோம்னு ஒரு கிரெடிட் கொடுப்பாங்க, ஒரு கிரெடென்ஷியல்ஸ். அந்த கிரெடென்ஷியல்ஸ் என்ன பண்ணோம், நம்மளால் நல்லா பெருக்க தெரியும் போல இருக்குது, நம்மளை க்ளீன் பண்ணுவோம், வி ஆர் குட் அட் என்ன டைடியாக வச்சுக்கிறதுல, நவ் வி ஹவ் லர்ன்ட் சர்டன் திங்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். எப்போ 4 வீக்ஸ் தாண்டி. அதுபோல் ஒவ்வொரு த பீரியட் நம்ம 4 வீக்ஸ், 8 வீக்ஸ், 10 வீக்ஸ் அப்படின்னு தொடர்ந்து செய்துக்கிட்டே வந்தால் நம்மளுக்கு அது நல்லா வரும். அடுத்த தடவை பிளான் கூட பண்ணிக்கலாம். ஒரு 4 வீக்ஸ் ஆன பிறகு இதெல்லாம் ஃபஸ்ட்டு செய்தால் முதல்ல டஸ்டெல்லாம் போயிடும், அப்புறம் மாப்பிங் பண்ணால் இது வெட்டு பண்ணிடலாம், அப்புறம் காஞ்ச பிறகு இஃப் நீட் பி வி வில் கோ ஃபார் அதர் திங்ஸ் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ இது எதுக்கு இந்த சின்ன அனப்டேட் அப்படின்னு கேட்டால், கன்ஸ்ட்ரக்டிவ் திங்கிங் ஒரு வேலையும் பொறுப்பாக எப்படி செய்கிறது அப்படின்னு. கன்ஸ்ட்ரக்டிவ் திங்கிங்க்கு கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ண முடியும் அதுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஸோ இந்த க்ரியேட்டிவாக பண்ணுறதுக்கும் நாட் ஓன்லி ஃபார் ஹவுஸ் கீப்பிங் க்ளீனிங் திங்ஸ்க்கு இல்லை, பாக்கி எதாவது எழுதுறது, படிக்கிறது, அதுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் திங்கிங்கோட அப்ரோச்சை நம்ம கையாள முடியும். ஆனால் இந்த ஆஸ்பெக்டில் க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் திங்கிங் வேணும்னு சொன்னால், அதில் முதல் விஷயம் என்ன மனசில் வாங்கணும்னு கேட்டால், பிள்ளைங்களுக்கு வளர்த்து கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே, 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த வேலையெல்லாம் செய்து முடிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு திணிக்காமல் வேலையை ஃப்ரீயில் விட்டுட்டா அப்படி என்ன ஆகும்னா, அவங்களே இயல்பாக அவங்க வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு கட்டுப்பாடு எடுத்துப்பாங்க. இன்ஸ்டன்ட் இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த வேலையை செய்யணும், இப்போ படிக்கலாம், வா வாடி வா, ஒரு எழுந்துரு கிளம்பு அப்படிலாம் சொல்லி பிள்ளைங்களை நம்ம அவசரப்படுத்துறதோ, துரிதப்படுத்தி வேலை செய்கிறதோ, இல்லாத போனால் அவங்களுக்கு அப்போ படிக்கிற மூடே இல்லை அப்போ கூட்டு படிக்க சொல்கிறதோ, ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் நாட் என்ன அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் திங்கிங்க்கு கூட்டு போகாது. இன்ஸ்டன்ட் அவங்கள ஃப்ரீ லான்ஸ் போல் ஈஸியாக எளிமையாக படிக்க வரும்பொழுது படிப்பை சொல்லி கொடுத்துட்டு, அப்புறம் அவங்களோட சொந்த லெவல்லையே ஆன் ஹர் ஓன் or on his own the child have to complete the work and go for the வேலையை எந்த சீக்வன்ஸில் செய்கிறாங்கன்னு மட்டும் பார்த்துக்கலாம். அதுக்கு மட்டுமே கைடு பண்ணால் இந்த சோஷியல் என்விரான்மெண்ட்னு ஒரு வார்த்தை சொன்னோமே, அதில் அவங்களே சிறப்பாக பணியை செய்வாங்க. அதுவே அவங்களோட செல்ஃப் எஸ்டீமை சிறப்பாக வளர்த்து கொடுக்கும். அதனால் கன்ஸ்ட்ரக்டிவ் திங்கிங் அண்ட் க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் வியூவிங் திங்ஸ், அது ரெண்டுத்தையும் சொல்லிக் கொடுக்கலாம். வியூ த திங்ஸ் இன் க்ரியேட்டிவ் மைண்ட் செட்டில். அப்போ க்ரியேட்டிவ் மைண்ட் செட்டுறது எப்போ வரும்? ஃப்ரீயாக யோசனை பண்ணி, ஒரு கட்டுப்பாடு இல்லாமல், கட்டுப்பாடும் தாண்டி, ஒரு லிமிட் எக்ஸ்பெக்டேஷன் தாண்டி, ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ் தாண்டி நம்மளால் யோசிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், அப்போ அங்கே ஒரு உண்மையான புது உணர்வுகள் வரத்துக்கு வாய்ப்புண்டு. அந்த வாய்ப்புகளை பிள்ளைங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக இருக்கும். இதை பற்றி க்ரியேட்டிவ் திங்கிங்கில் எப்படியெல்லாம் நம்ம மேலுக்கு வர முடியும்ன்றத வரப்போட பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.